ராமானுஜத்தோட கையால நல்ல ஒரு டீ குடிக்கணும்னு ஆசை இருந்தா மேல வாங்க. எனக்கு சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு பழைய கார் பார்க்க வேண்டியது இருக்கு. உன்னோட அழகான கையில் அந்த ஆட்டோக்கு வச்சிருந்த காசை எடுத்து என்கிட்ட கொடு. என்னாச்சு? அந்த காசு நான் அப்புறம் தரேன். என் கையில இருக்கிறது வெறும் 2000 ரூபாய் நோட்டு தான். கீரை கீரை அரைக்கீரை சிறுகீரை முளைக்கீரை अरे वो कीरे शरारा बन என்ன கீரை வேணும்? முளைக்கீரை चाहिए कितना है? கட்டு 2 ரூபாய் तो ची बैठने के 2 रुपए ना. ஹலோ ராமு, என்ன சீக்கிரம் வந்துட்ட? அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழலையா? விழுந்தாச்சு பாட்டி, ஆனா ஒன்னும் ஆகல. அதை ப்ரெஸ் பண்ணி எந்த யூஸும் இல்லை. சனிக்கிழமையே லிஃப்ட் ரெடி பண்றேன்னு சொல்லி அசோசியேஷன் செக்ரட்டரி என்கிட்ட சொன்னார். எந்த சனிக்கிழமைன்னு சொல்லவே இல்லையே. அப்ப எந்த காலத்துலயும் ஒர்க் பண்ற ஐடியாவே இல்லையா? ஒர்க் ஆகும். இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் முடியும் போது ஒர்க் ஆகும். அப்புறம் ராமு சார், அந்த படமும் போச்சு சார். எந்த படம்? ஒரு தமிழ் படத்துல நடிக்க சான்ஸ் வருதுன்னு சொன்னேன்ல, அது போயிடுச்சு. எல்லாம் ஓகே ஆகிற நேரத்துல டைரக்டர் சார் என் பேரை கேட்டார். அப்ப நான் சொன்னேன் TKN நம்பியா. அந்த ஆள் மூஞ்சி மாறிடுச்சு. அவருக்கு அந்த பேர் பிடிக்கலையோ என்னவோ, நமக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லையே நினைச்சுக்க வேண்டியதான். அப்புறம் அந்த பராசக்தி படத்துல சிவாஜி, பராசக்தி படத்துல இருந்து சிவாஜி பீடி வாங்கி குடிச்ச கதை தானே? ஆமா. அதை பத்தி நம்ம எத்தனை தடவை பேசியிருக்கோம். அப்படியா? இந்த சிவாஜி இன்னொரு பீடி குடிச்சா நான் ஆபீஸ் போக லேட் ஆகும். வரட்டுமா? ஓ ரசிக்கும் சீமானே வா ஜோலிக்கும் உடைய மெட்ராஸ்ல இருக்கிற எல்லா ஃபிளாட்லயும் இதான். நம்ம ஃபிளாட்ல மட்டும் இப்படி இல்ல. हाँ मिस्टर रामू, कमिंग संडे वी हैव ए मीटिंग. ओके ओके. हाय. सरदार जी, संडे एसोसिएशन का मीटिंग है, जरूर आना. மீட்டிங் மேடம், முதல்ல லிஃப்ட் நீங்க சரி பண்ணுங்க, அப்புறம் மீட்டிங்லாம் வெச்சுக்கலாம். காலையில என்ன மூட் அவுட் பண்றீங்க? Everybody is believing me. What can I do? நான் என்ன லிஃப்ட் மெக்கானிக்கா? ஹாய் அங்கிள். ஹாய் பார்வதி. அங்கிள், ஒரு விஷயம். என்ன விஷயம்? I know you won't believe me. ஆனா இந்த 2 கண்ணால நான் பார்த்தேன். என்ன பார்த்த? 5th ஃப்ளோர்ல கோபால் அங்கிள் இருக்கார்ல, he was alone in his flat. G9 ஃபிளாட்ல சாந்தி ஆண்டி அந்த டைம் கேம் போகணும். நான் அப்படியே காதை வாசல் கிட்ட வச்சு பார்த்தேன். உள்ள ஒரே சிரிப்பு சத்தம். நீ எதுக்காக மத்தவங்க வீட்டு வாசல்ல போய் காதை இப்படி வச்சு கேட்ட? இது ரொம்ப நாளா நடக்குது அங்கிள். அது மட்டும் இல்ல, டி பிளாக்ல டாக்டர் அங்கிளோட பொண்ணுக்கு டியூஷன் எடுக்க வருவார்ல, கமலஹாசன் மாதிரி ஒரு மாஸ்டர். அவருக்கு அந்த பொண்ணு மேல காதல். இப்ப டியூஷன் நிறுத்தியாச்சு. பார்வதி, நீ போன தடவை எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்ட. டிவி சீரியலும் பாட்டும் கேட்கறத தவிர படிக்கிற புத்தகத்தை ஒரு நாளும் கையில் எடுக்கிறது இல்லைன்னு உங்க பாட்டி சொன்னது ஒன்றும் சும்மா கிடையாது. இந்த பாரு, மற்றவங்களோட காதல் விஷயத்தை பத்தி என்கொயரி பண்றதை விட்டுட்டு இந்த தடவையா படிச்சு பாஸ் பண்ற வழியை பாரு. ஐயோ, இது ஒண்ணு. நம்பியாரே, எனக்கு ஒரு டீ வாங்கிட்டு வாங்க. அப்புறம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, பையன்ட்ட 2 நாள் பேப்பர் போட வேண்டாம்னு சொல்லி சொன்னேன்ல, சொல்லவே இல்லை. இப்போ பால் வாங்கி வைக்க சொன்னேன், அதுவும் செய்யலை. அது ராமு சார், பால்காரன் சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டான், அதான் இன்னைக்கு வரல. பொய், அப்பட்டமான பொய். நீங்க பெரிய சினிமா நடிகர் ஆக போற ஆளு தான். அதுல இதெல்லாம் எங்க யோசிக்க நேரம் இருக்கும். இப்ப டீயாவது சீக்கிரம் கொண்டு வாங்க. அப்புறம் அந்த கேஸ் ஏஜென்சி நம்பர் இருக்குல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி சீக்கிரம் ஒரு சிலிண்டர் கொண்டு வர சொல்லுங்க. அவ்வளவுதான். Good morning. Morning. Excuse me. Thank you. 7th floor.
இது என்ன அதிசயம், இந்த உலகம் அவ்வளவு சின்னதா இருக்கா? நேத்து கூப்ப இன்னைக்கு லிஃப்ட் 7th ஃப்ளோர்ல எங்க? ஓ, அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிலயா? அங்கேயா வேலை செய்றீங்க? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. அதுக்கு கீழே தான் ஏன் ஆபீஸ்? பாக்குறது எப்படி? நான் இன்னைக்கு தானே ஜாயின் பண்ண போறேன். இஸ் இட்? நான் ஒன்னு சொல்லட்டா, யூ ஆர் த luckiest person in the world now. என்ன பார்த்துட்டு ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணா அதை விட கொடுப்பனா வேற எதுவுமே இல்லை. தேங்க்யூ. இதை நான் சும்மா சொல்லல. என்னோட லாயர் மாமா அவர் கேஸ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி என்னை பார்த்துட்டு போய் தான் கேஸே அட்டன் பண்ணுவார். தோக்க போற கேஸா இருந்தாலும் கண்டிப்பா என் மாமா தான் அதுல ஜெயிச்சு காட்டுவார். அது மட்டும் இல்ல, என்னை பார்த்துட்டு போன எங்க ஒரு ஆளுக்கு 50 லட்சம் ரூபாய் லாட்டரி அடிச்சது. இப்ப நீங்க என்ன பார்த்துட்டு போறீங்கல்ல, கண்டிப்பா இனிமே உங்களுக்கு நல்ல நேரம் தான். ஐயோ கடவுளே, லிஃப்ட்டுக்கு என்னாச்சு? நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, அதான் நான் கூட இருக்கேன்ல. இந்த லிஃப்ட் அவ்வளோ சீக்கிரம் ரிப்பேர் ஆகாது. கரண்ட் போயிடுச்சு. அதான் விஷயமா? அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க 3 ஜெனரேட்டர் இருக்கு. ஐயோ, இட்ஸ் ஆல்ரெடி 10. ஜாயின் பண்ற அன்னைக்கே லேட் ஆனா. இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? அதான் என்ன பார்த்துட்டீங்கல்ல. முத்துராமா, ஹலோ ஹலோ முத்துராமன், ராஜேந்திரன், யாராவது இருக்கீங்களா? நாங்க இங்க லிஃப்ட்ல மாட்டிட்டு இருக்கோம். ஹலோ. இங்க லிஃப்ட்டுக்காக மட்டும் 4 மெக்கானிக் இருக்காங்க. அப்படினா அவங்க எங்க? அதான் எனக்கும் புரியல. முத்துராமா, யாராவது வந்து காப்பாத்துங்கப்பா. டேய் வடிவேல், எல்லாரும் எங்கடா போய் தொலைஞ்சீங்க? என்ன பண்றது? ஐயோ முத்துராமா வரா. டேய் ராஜேந்திரன், எங்கயா இருக்கீங்க? யாருக்காவது கேக்குதா? இங்க லிஃப்ட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம். ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க. இந்த ஃப்ளோர் கதவு திறந்து பாப்போமா? கொஞ்சம் கேப் இருந்தா ஹலோ, யாராவது இருக்கீங்களா? நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நான் கூப்பிடுறேன். டேய் முத்துராமா, ராஜேந்திரா, என்னால மூச்சு விட முடியலடா. டேய் ஏன் சார் டென்ஷன் ஆவறீங்க? எவனோ ஒரு பைத்தியக்காரன் மாட்டிக்கிட்டான் போல. டேய் முத்துராமா, என்னால மூச்சு விட முடியலடா. டேய் கத்தாதீங்க சார், திறக்கறாம்ல. What happened? லிஃப்ட் லிப்பேர் சார். நீ மேல போய் பாரு. டேய் இங்கடா கீழே. டேய் ராஜேந்திரா, இப்ப தர ஓபன் பண்ணுங்க சார். அதை ஓபன் பண்ணு. ஐயோ, எப்படி நாங்க மேல வருது? சார் அப்படியே ஜம்ப் பண்ணி மேல வாங்க. How? It's already late for me. Oh my god. இவங்க முதல்ல அவங்கள அப்படியே தூக்கி விடுங்க. yeah. நீங்க தூக்கி விடுங்க இப்படி சார். வாங்க, இப்படி வாங்க. இப்போ நீங்க ஒன்று பண்ணுங்க, என் முதுகுல ஏறிக்கோங்க. டெய்லி எக்ஸசைஸ் பண்ற உடம்பு தான் நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். Good idea. Okay. Bend little more. Little more. Oh. Little more. Okay. ஆமா பாத்து. ராஜேந்திரா, காப்பாத்துடா. தூக்கு தூக்கு. குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங். 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 ஹாய். ஹாய். குட் மார்னிங் வளர்மதி. Good morning, sir. How is your mother? Oh, she's fine. சார், உங்களை யாரு செருப்பால் அடிச்சது? பின்னாடி தடம் இருக்குது. ரெண்டு இருக்குது. சிவா, கொஞ்சம் தொடச்சு விடுறா. தொடச்சா அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிரும். உங்களை யாரு அடிச்சது? என்ன யாரும் அடிக்கலடா. அப்புறம் சட்டையில செருப்பை பேக் பண்ணி கொண்டு வந்தீங்களா? நீ போயிட்டு நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு டீ கொண்டு வாப்போ. Mr. Panniselvam? Yes, sir. Did you call the engineer? I will call you. No, sir. I informed already to you. What the hell are you doing? I want 2 PM the plan today. Yes, sir. Mr. Ramanujam, sir. come to my room. அதான் வரேன் சார். வேலைச்சேரி புது பிளாக்ல ஃப்ரண்ட் எலிவேஷன் வேலை நடந்துட்டு இருக்கும்போது நீ என்ன வானத்தையா பார்த்துட்டு இருந்த? பில்டிங்க்கு கீழ இருந்து நம்ம மேல பாக்கும்போது கண்டிப்பா ஆகாசம் தெரியும். காமெடி பண்றவங்கிற நினைப்பு என்கிட்ட இந்த ஜோக்லாம் வேண்டாம். வென்டிலேஷனுக்கு கீழே அந்த ஆரஞ்சு ப்ரொஜெக்ஷன் வேணும்னு சொல்லியிருந்தேன்ல, அது பிளான்லயே இல்லையா சார்? நான் தான் பிளான்ல ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருந்தேன். பிளான்ல எந்த ஒரு சின்ன சேஞ்சஸ் வரக்கூடாது நீங்க தானே சார் சொன்னீங்க? என்கிட்டயே ஆர்கியூ பண்றியா? ஒழுங்கா அதை மாத்தி பண்ணு. ஓகே சார். அதுக்கப்புறம் அண்ணா நகர் போனோம். சுகுமார் சாரோட பிளாட் அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு. ஓகே சார். இடத்த பார்க்கணும், சாயில் டெஸ்ட் பண்ணணும். I will give you 2 weeks time. பிளான் காஸ்ட் எல்லாமே எனக்கு கொடுக்கணும். ஓகே சார். And one more thing. அப்பப்ப ஊருக்கு போறது நிறுத்தணும். அது ஒண்ணும் இல்ல சார், அம்மா பாத்ரூம்ல வலிக்கு. செய்யற வேலை எவ்வளவு சீக்கிரம் செய்யணுமோ அவ்வளவு சீக்கிரம் செய்யணும். சொல்றது புரியுதா? எஸ் சார், எஸ் சார்.